அனைவருக்கும் வணக்கம். காலேஜ் டிஆர்பி எக்ஸாம் மெட்டீரியல் லீனியர் அல்ஜிப்ரா வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம் பார்க்க போகிறோம். ஸோ இந்த ப்ராப்ளம் என்னது பார்த்தலாம். லெட் T is a map from R2 to R3 defined by T of x, y equal to x, x plus y, y. Then nullity of T is option A 0, option B 1, option C 2, option D 3. ஸோ ஒரு லீனியர் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க which is map from R2 to R3 சொல்லிட்டாங்க. அதாவது 2 டைமென்ஷனல் வெக்டார் ஸ்பேஸ்லேருந்து 3 டைமென்ஷனுக்கு மேப் கொடுக்குறாங்க ரியல் வெக்டார் ஸ்பேஸில். அது எப்படி டிஃபைன் பண்ணுறாங்கன்னா T of x, y equal to x, x plus y, yன்னு சொல்லிட்டாங்க. தென் நலிட்டி ஆஃப் டீன்றதை கேட்குறாங்க. ஓகே, காலேஜ் டிஆர்பிக்கு வந்து அப்ஜெக்டிவ் டைப்பு டிஸ்கிரிப்டிவ் டைப் டெஸ்பேட்ச் போயிட்டுருக்கு. அப்ஜெக்டிவ் டைப் வந்து வீக் டேஸ்லையும் டிஸ்கிரிப்டிவ் டைப் வந்து வீக்கெண்ட்லேயும் கொடுத்துட்ருக்கோம். வீக்கெண்டில் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ட் டைப் வந்து எவ்ரி சண்டே ஒவ்வொரு யூனிட்டாக முடிச்சுட்டு வரோம். இப்போதைக்கு ஒரு 4 யூனிட் முடிச்சிருக்கோம். ஸோ அடுத்து வந்து இருக்கிற ரிமைனிங் யூனிட்ஸ் வந்து வித்தின் 2 மந்த்துக்குள்ளே முடிச்சு கொடுத்துருவேன். ஸோ காலேஜ் டிஆர்பி டெஸ்ட் பேட்ச் போயிட்டுருக்கு. இன்ட்ரெஸ்ட்டை கொடுங்க, ஜாயின் பண்ணிக்கலாம். ரெண்டாவது டிஸ்கிரிப்டிவ் டைப்புக்கு ஸ்டடி மெட்டீரியல் கேட்டுட்டு இருந்தீங்க. கம்மிங் மண்டே வந்து நான் ஒரு ஆல்ரெடி இயர்லியாக புக்கிங் ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். என்னென்னா அந்த 200 ப்ராப்ளத்துக்கான டீட்டெயில் சொல்யூஷன் ரெடி பண்ணி புக்லெட்டாக ஒன்று கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அது வந்து மண்டே புக் பண்ணவங்களுக்கு மண்டே கொரியர் போட்டுருவேன். ஸோ புக் பண்ணாதவங்க இன்னும் 2 டேஸ் இருக்குது, அதுக்குள்ளே புக் பண்ணிக்கிங்க. ஏன்னா அது லிமிட்டட் தான். ஸோ அந்த புக்லெட் ரொம்ப ஹைலி இம்பார்ட்டன்ட் புக்லெட்டு. அதை படித்தா போதும், நீங்கள் கண்டிப்பாக வந்து அப்ஜெக்டிவ் டைப்பை ஈஸியாக கிராக் பண்ணிடலாம். ஓகே ஃபைன். இப்போது இந்த கொஷின் என்ன கேட்டிருக்காங்க பாருங்கள். T is a map from R2 to R3 be a linear transformation defined by T of x, y equal to x, x plus y, yன்னு சொல்லிட்டாங்க. தென் நலிட்டி ஆஃப் டீன்றதை கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு நலிட்டி ஆஃப் டீன்னா என்ன நம்ம அதை டிஃபைன் பண்ணணும். ஒன்ஸ் அதை டிஃபைன் பண்ணிட்டோம் அப்படின்னா இதுக்கான ஆன்சர் ஈஸியாக பிடிச்சிடலாம். ஓகே, ஸோ நலிட்டி ஆஃப் டி இஸ் நத்திங் பட் டைமென்ஷன் ஆஃப் கர்னல் ஆஃப் டி. அப்போது கர்னல் ஆஃப் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் உங்களுக்கு தெரியணும். ஸோ அப்போ கர்னல் ஆஃப் டி எப்படி டிஃபைன் பண்ணுறீங்க? கர்னல் ஆஃப் டி ஈக்குவல் டு collection of all vector in V such that T of x equal to 0 அப்படின்னு வரணும். ஓகே, ஸோ இது வந்து கர்னலோட டெஃபினிஷன். இப்போ நமக்கு Vன்றது R2 இல்லைங்களா? R2 அது எப்படி எழுதலாம்? set of all vectors x, y belongs to R2 such that T of x, y வந்து எங்கே கொண்டு போகணும்? 0க்கு மேப் பண்ணணும். 0 வெக்டர்னா என்ன அர்த்தம்? R3ல 0 வெக்டர் பார்க்குறோம். ஏன்னா இங்கே T is a map from R2 to R3. ஸோ R2ல 0 வெக்டர் பார்த்தீங்கன்னா 0, 0. R3ல 0 வெக்டர் பார்த்தீங்கன்னா 0, 0, 0. 3 டபுள்ஸ் வரணும். கரெக்டுங்களா? அப்போ T of x, y equal to 0 வெக்டர்னா 0, 0, 0க்கு ஈக்குவல்னு அர்த்தம். புரியுதுங்களா? ஏன் இந்த 0 வெக்டர் இங்கே மீன் பண்ணேன்? ஏன்னா நான் வந்து அவுட்புட்டோட இமேஜோட டொமைன் வந்து R3. ஸோ R3 ஒரு வெக்டர் ஸ்பேஸ் தான். ஸோ அதுக்கான ஐடென்டிட்டி எலமெண்ட்டு பார்த்தீங்கன்னா 0, 0, 0. ஓகே, ஸோ அப்போ கர்னல் ஆஃப் டீயோட டெஃபினிஷன் உங்களுக்கு புரியுதுங்களா? கர்னல் ஆஃப் டீனா என்ன? இது ஒரு வெக்டார் ஸ்பேஸ் இருக்குது, வின்னு ஒரு வெக்டார் ஸ்பேஸ் இருக்குது, டபிள்யூன்னு ஒரு வெக்டார் ஸ்பேஸ் இருக்குது. இங்கேருந்து லீனியர் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் மேப் ஆகிட்டுருக்கு. இந்த டீயோட கர்னல் கேட்டாங்க அப்படின்னா இங்கே இருக்கிற ஐடென்டிட்டி எலமெண்ட்டுக்கு டொமைன்லேருந்து எந்தெந்த எலமெண்ட்லாம் மேப் கொடுத்தது. ஓகே, இதான் என்னுடைய கர்னல் ஆஃப் டி வென் இது ஐடென்டிட்டியாக இருக்கும்போது. ஸோ இந்த டி வந்து ஐடென்டிட்டி எலமெண்ட்டுக்கு மேப் கொடுத்த செட் ஆஃப் பாயிண்ட்ஸ் இன் டொமைனில் எவ்வளோ இருக்குது அப்படின்றது என்னுடைய கார்னல். ஓகே, ஸோ நமக்கு டொமைன் ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னா R2, கோடொமைன் பார்த்தீங்கன்னா R3. ஸோ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? கர்னலோடைய டைமென்ஷன் கண்டுபிடிக்கணும். அப்போ கர்னல்ன்றது நமக்கு தெரியணும். நம்ம கர்னல் டிஃபைன் பண்ணுறது எப்படி பண்ணுறோம்? R2லேருந்து R3க்கு போகிற மேப்பு. ஸோ செட் ஆஃப் ஆல் வெக்டார் இன் R2 சச் தட் ஓஸ் இமேஜ் இஸ் என்னவாக இருக்கணும்? 0வாக மேப் கொடுக்கணும். ஓகே, ஸோ அப்படியே இதை கன்டினியூ பண்ணுங்கள். பட் டீயோட டெஃபினேஷன் யூஸ் பண்ணுங்கள். கர்னல் ஆஃப் டி ஈக்குவல் டு செட் ஆஃப் ஆல் வெக்டார்ஸ் எக்ஸ், ஒய் இன் R2. டி ஆஃப் எக்ஸ், ஒய்னா இங்கே எக்ஸ், எக்ஸ் ப்ளஸ் ஒய், அண்ட் ஒய் ஈக்குவல் டு 0, 0, 0. இப்போ எக்ஸ்ஒயோட பாசிபிலிட்டிஸ் வேணும். கரெக்டுங்களா? எக்ஸோட பாசிபிலிட்டிஸ் என்ன? காம்போனன்ட் வைஸாக 2 வெக்டர் ஈக்குவல்னா கரஸ்பாண்டிங் கோஆர்டினேட்ஸ் வந்து ஈக்குவல் இல்லைங்களா? அப்போ பார்த்தீங்கன்னா x ஈக்குவல் டு 0, y ஈக்குவல் டு 0, எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு 0. ஸோ கம்ப்ளீட்டாக பார்த்தீங்கன்னா உங்களுடைய கர்னலில் யார் தான் இருக்காங்க? 0, 0 மட்டும்தான், வேறு எந்த சாய்ஸுமே கிடையாது. ஓகே, ஸோ அப்போ உங்களுடைய கர்னல் ஆஃப் டி நமக்கு என்னது? சிங்கிள்டன் 0. ஸோ இதனோட டைமென்ஷன் என்ன? 0. புரியுதுங்களா? 0 வெக்டரோட டைமென்ஷன் வந்து உங்களுக்கு 0 இஸ் வெக்டார் ஸ்பேஸ் ஆஃப் டைமென்ஷன் அது உங்களுக்கு 0. ஸோ அப்போ என்ன ஆகிடுது உங்களுக்கு? கர்னல் ஆஃப் டி அப்போது டைமென்ஷன் ஆஃப் கர்னல் ஆஃப் டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 0. ஓகே, ஏன்? என்னுடைய கர்னலில் வந்து சிங்கிள்டன் 0, நான் 0 வெக்டர் எக்ஸிஸ்ட் ஆகலை.
ஸோ நான் ஜீரோ வெக்டர் இருந்தால் தான் நமக்கு என்ன பண்ண முடியும், ஸோ அந்த நம்பர் ஆஃப் லீனியர் இண்டிபெண்டன்ட் வெக்டர்ஸை கன்சிடர் பண்ண முடியும். ஸோ இது எல்லாமே என்னுடைய ஸ்பேஸே ஜீரோ ஸ்பேஸு. ஸோ ஒன்ஸ் ஜீரோ ஸ்பேஸ்னால் என்னோடய டைமென்ஷன் நமக்கு என்னது ஜீரோ. ஓகே, ஸோ பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். ஓகே, 4 ஆப்ஷனில். ஸோ இது போல் சார் இது நீங்கள் ரேங்க் நலிட்டி தியரம் யூஸ் பண்ணி போடலாமே சார் அப்படின்னா, நான் அதுக்கு ரேங்க் நலிட்டி திக்கிற போகலை. நான் டைரெக்டாகவே நலிட்டி கண்டுபிடிச்சேன். ரேங்க் நலிட்டி தியரம் கண்டுபிடிப்போம். என்னென்னா ஒரு சிலது நலிட்டி டேரெக்டாக ஃபைன் பண்ணல முடியல அப்படின்ற பட்சத்தில் ரேங்க் கண்டுபிடிப்போம். அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு ரேங்க் கண்டுபிடிப்போம். ரோ ஏக்லான் ஃபார்ம் போட்டு ரேங்க் கண்டுபிடிப்போம். சரி, ரேங்க் கண்டுபிடிச்சிட்டு ரேங்க் நலிட்டி தியரம் அப்ளை பண்ணுவோம். ஓகே, ஸோ இப்போ நான் உங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் கொடுக்குறேன். ஸோ அதுக்கான டிரான்ஸ்ஃபர்மேஷனுடைய அந்த ரேங்க் என்ன, நலிட்டி என்ன அப்படின்றது நீங்கள் உங்கள் ஆன்சரை கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, ஸோ டி இஸ் அ மேப் ஃப்ரம் R3 to R2. ஓகே, ஸோ டொமைன் ஸ்பேஸ் வந்து R3 3 டைமென்ஷனல் வெக்டர் ஸ்பேஸு, ரேஞ்ச் ஸ்பேஸ் வந்து R2 அது கோடைமென்ஷனல் ஸ்பேஸ். அது கோடைமென்ஷன் இது இதனுடைய கோடொமைனுடைய டொமைன் ஸ்பேஸ் வந்து R2 கொடுத்துருக்கேன். இது வந்து டைமென்ஷன் ஆஃப் வெக்டர் ஸ்பேஸ் ஆஃப் டைமென்ஷன் வந்து 2. ஓகே, டிஃபைன் பண்ணுறேன். டி ஆஃப் எக்ஸ் கமா ஒய் கமா ஜட் ஈக்குவல் டு 2x + 3y கமா 3x + 4z கமா x + 4z. ஸோ இது ஒரு மேப்பிங் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த மேப்பிங்கோடைய யூஸிங் ஸ்டாண்டர்ட் பேசிஸ் இன் R3ல் ஃபஸ்ட்டு மேட்ரிக்ஸ் ஃபைன் பண்ணுங்கள். ஃபைன் பண்ணிவிட்டு இதனோட ரேங்க்கு நலிட்டி சொல்லுங்கள். ஓகே, ஸோ இது ரொம்ப முக்கியமான ப்ராப்ளம். டிட்டர்மைன் ரேங்க் நல்லிட்டி. டிட்டர்மைன் தி ரேங்க் நல்லிட்டி. ஓகே, ஸோ இந்த ப்ராப்ளம் ஒர்க் அவுட் பண்ணிட்டு நீங்கள் உங்கள் ஆன்சரை கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ தெரியலனா உங்களுக்கு சொல்யூஷன் வந்து வாட்ஸ்அப் பண்ணுறேன். ஓகே, ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம், நோட் பண்ணிக்கிங்க. ஸோ இப்படி தான் நீங்கள் நிறைய ப்ராப்ளத்தை ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும். இது எல்லாமே டெஸ்ட் பேட்சில் கொடுத்துருக்கோம். நாங்கள் வீடியோ கொடுக்குற எல்லா ப்ராப்ளமே வந்து டெஸ்ட் பேட்சில் இருக்குது. ஸோ நீங்கள் டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணிங்கன்னா நிறைய இன்ட்ரெஸ்டிங் ப்ராப்ளம்ஸ் உங்களுக்கு கையில் மாட்டோம். சைட் பை சைட் வந்து லீனியர் அல்ஜிப்ராக்கு மட்டும் தனி ஸ்டடி மெட்டீரியலுங்க. 216 பேஜ் வந்து கம்ப்ளீட் டீட்டெயில் சொல்யூஷன் போட்டு லீனியர் அல்ஜிப்ரா வந்து ரெடி பண்ணியிருக்கோம். இதை படிச்சிங்கனாவே சிஎஸ்ஆர் பாஸ் பண்ணிடலாம். நீங்கள் இதை சிஎஸ்ஆர் லெவலில் செம்மையாக இருக்கும். ப்ராப்ளம்ஸ் நிறையா ஒர்க் அவுட் பண்ணி கொடுத்துருக்கோம். டிஆர்பி காலேஜ் டிஆர்பி அடிச்சு தூக்கிட்டு போயிட்டே இருந்தலாம். இந்த ஒரு புக்கு வாங்கினேன். அல்ஜிப்ராவில் வந்து 3 செஷன் இல்லைங்களா, அல்ஜிப்ராவில் வந்து 3 செஷன் இருக்கும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா குரூப் தியரி தனியாக ஒரு புக் இருக்கும், ரிங் அண்ட் ஃபீல்டு தியரி தனியாக ஒரு புக் இருக்கும். இது ஒரு புக்கு, இது ஒரு புக். அப்புறம் லீனியர் அல்ஜிப்ரா வந்து ஒரு புக்கு. ஓகே, ஸோ இது வந்து உங்களுக்கு வந்து ஒரு 178 பேஜ் இருக்கும். இது வந்து 150 பேஜ் இருக்கும். இது வந்து 219 பேஜ் இருக்கும். ஸோ எல்லாமே பெரிய புக்லெட்டு, எல்லாமே டீட்டெயில் சொல்யூஷன் நீட்டாக கொடுத்துருக்கோம். ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க அல்ஜிப்ராவுக்கு இந்த 3 செட்டையும் நீங்கள் வாங்கிக்கலாம், காலேஜ் ப்ரிஃபர் பண்ணுறவங்களுக்கு. ஓகே, பிஜிடிஆர்பிக்கும் யூஸ் ஆகும். ஸோ பிஜிடிஆர்பி வந்து அப்ஜெக்டிவ் டைப்ஸு ப்ராப்ளம்ஸ் ஒர்க் அவுட் பண்ணி பார்க்குறவங்களுக்கு இது உங்களுக்கு வரும். இதுக்குள்ளே டெஸ்ட் பேட்ச் இதுக்கு ஒரு ப்ராக்டிஸ் கொஷின் ரெடி பண்ணியிருக்கேன். இதுக்கு ஒரு 150 கொஷின் ப்ராக்டிஸ் கொஷின், யூனிட் வைஸாக ப்ராக்டிஸ் கொஷின். இது போல் ஒவ்வொரு யூனிட்டுக்கும் நாங்கள் கொடுத்துருக்கோம். அதே போல் ரிங் அண்ட் ஃபீல்டு தியரிக்கு ப்ராக்டிஸ் கொஷின் 150 கொஷின் போட்டிருப்போம். குரூப் தியரிக்கு ப்ராக்டிஸ் கொஷின் 100 கொஷின் போட்டிருக்கோம். ஸோ இது வந்து ஒவ்வொரு யூனிட்டுக்கான ப்ராக்டிஸ் கொஸ்டின். ஓகே, இந்த கொஷின்ஸ் தாண்டி உங்களுக்கு கொஷின்ஸ் வராது, அதுவும் ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ இந்த செட் ஆஃப் கொஷின்ஸும் வந்துடும். நீங்கள் எப்போவுமே ஸ்டடி மெட்டீரியல் வாங்குறீங்கன்னா அந்த யூனிட்டுக்கான ப்ராக்டிஸ் கொஷின் கூட கொடுத்துருவோம். அது நீங்கள் வந்து வாங்கி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அது எந்த அளவுக்கு அந்த ஒர்த்தாக இருக்குது அப்படின்றது தெரியும். ஓகே ஃபைன், இந்த ப்ராப்ளம் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கிங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. அனைவருக்கும் வணக்கம். காலேஜ் டிஆர்பி எக்ஸாம் மெட்டீரியல் லீனியர் அல்ஜிப்ரா வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம் பார்க்க போகிறோம். ஸோ இந்த ப்ராப்ளம் என்னது பார்த்தலாம். லெட் இஸ் a map from R2 to R3 defined by t of x, y equal to x, x plus y, y. Then nullity of t is option A 0, option B 1, option C 2, option D 3. ஸோ ஒரு லீனியர் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க, which is map from R2 to R3 சொல்லிட்டாங்க. அதாவது 2 டைமென்ஷனல் வெக்டர் ஸ்பேஸ்லேருந்து 3 டைமென்ஷனுக்கு மேப் கொடுக்குறாங்க ரியல் வெக்டர் ஸ்பேஸில். அது எப்படி டிஃபைன் பண்ணுறாங்கன்னா t of x, y equal to x, x plus y, yன்னு சொல்லிட்டாங்க. தென் nullity of tன்றதை கேட்குறாங்க. ஓகே, காலேஜ் டிஆர்பிக்கு வந்து அப்ஜெக்டிவ் டைப்பு டிஸ்கிரிப்டிவ் டைப் டெஸ்ட் பேட்ச் போயிட்டுருக்கு. அப்ஜெக்டிவ் டைப் வந்து வீக் டேஸ்லையும் டிஸ்கிரிப்டிவ் டைப் வந்து வீக்கெண்ட்லேயும் கொடுத்துட்ருக்கோம். வீக்கெண்டில் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்டிவ் டைப் வந்து எவ்ரி சண்டே ஒவ்வொரு யூனிட்டாக முடிச்சுட்டு வரோம். இப்போதைக்கு ஒரு 4 யூனிட் முடிச்சிருக்கோம். ஸோ அடுத்து வந்து இருக்கிற ரிமைனிங் யூனிட்ஸ் வந்து வித்தின் 2 மந்த்துக்குள்ளே முடிச்சு கொடுத்துருவேன். ஸோ காலேஜ் டிஆர்பி டெஸ்ட் பேட்ச் போயிட்டுருக்கு, இன்ட்ரெஸ்ட்டை கொடுங்க, ஜாயின் பண்ணிக்கலாம். ரெண்டாவது டிஸ்கிரிப்டிவ் டைப்புக்கு ஸ்டடி மெட்டீரியல் கேட்டுட்டு இருந்தீங்க. கம்மிங் மண்டே வந்து நான் ஒரு ஆல்ரெடி இயர்லியாக புக்கிங் ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன்.
என்னென்னா அந்த 200 ப்ராப்ளத்துக்கான டீட்டெயில் சொல்யூஷன் ரெடி பண்ணி புக்லெட்டாக ஒன்று கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அது வந்து மண்டே புக் பண்ணவங்களுக்கு மண்டே கொரியர் போட்டுருவேன். ஸோ புக் பண்ணாதவங்க இன்னும் 2 டேஸ் இருக்குது, அதுக்குள்ளே புக் பண்ணிக்கிங்க. ஏன்னா அது லிமிட்டட் தான். ஸோ அந்த புக்லெட் ரொம்ப ஹைலி இம்பார்ட்டன்ட் புக்லெட்டு. அதை படித்தா போதும், நீங்கள் கண்டிப்பாக வந்து அப்ஜெக்டிவ் டைப்பை ஈஸியாக கிராக் பண்ணிடலாம். ஓகே ஃபைன். இப்போது இந்த கொஷின் என்ன கேட்டிருக்காங்க பாருங்கள். T is a map from R2 to R3 be a linear transformation defined by T of x, y equal to x, x plus y, yன்னு சொல்லிட்டாங்க. தென் நலிட்டி ஆஃப் டீன்றதை கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு நலிட்டி ஆஃப் டீன்னா என்ன நம்ம அதை டிஃபைன் பண்ணணும். ஒன்ஸ் அதை டிஃபைன் பண்ணிட்டோம் அப்படின்னா இதுக்கான ஆன்சர் ஈஸியாக பிடிச்சிடலாம். ஓகே, ஸோ நலிட்டி ஆஃப் டி இஸ் நத்திங் பட் டைமென்ஷன் ஆஃப் கர்னல் ஆஃப் டி. அப்போது கர்னல் ஆஃப் ட்ரான்ஸ்ஃபார்மேஷன் உங்களுக்கு தெரியணும். ஸோ அப்போ கர்னல் ஆஃப் டி எப்படி டிஃபைன் பண்ணுறீங்க? கர்னல் ஆஃப் டி ஈக்குவல் டு collection of all vector in V such that T of x equal to 0 அப்படின்னு வரணும். ஓகே, ஸோ இது வந்து கர்னலோட டெஃபினிஷன். இப்போ நமக்கு Vன்றது R2 இல்லைங்களா? R2 அது எப்படி எழுதலாம்? set of all vectors x, y belongs to R2 such that T of x, y வந்து எங்கே கொண்டு போகணும்? 0க்கு மேப் பண்ணணும். 0 வெக்டர்னா என்ன அர்த்தம்? R3ல 0 வெக்டர் பார்க்குறோம். ஏன்னா இங்கே T is a map from R2 to R3. ஸோ R2ல 0 வெக்டர் பார்த்தீங்கன்னா 0,0, R3ல 0 வெக்டர் பார்த்தீங்கன்னா 0, 0, 0, 3 டபுள்ஸ் வரணும். கரெக்டுங்களா? அப்போ T of x, y ஈக்குவல் டு 0 வெக்டர்னா 0, 0, 0க்கு ஈக்குவல்னு அர்த்தம். புரியுதுங்களா? ஏன் இந்த 0 வெக்டர் இங்கே மீன் பண்ணேன்? ஏன்னா நான் வந்து அவுட்புட்டோட இமேஜோட டொமைன் வந்து R3. ஸோ R3ல் ஒரு வெக்டர் ஸ்பேஸ் தான். ஸோ அதுக்கான ஐடென்டிட்டி எலமெண்ட்டு பார்த்தீங்கன்னா 0, 0, 0. ஓகே, ஸோ அப்போ கர்னல் ஆஃப் டீயோட டெஃபினிஷன் உங்களுக்கு புரியுதுங்களா? கர்னல் ஆஃப் டீனா என்ன? இது ஒரு வெக்டர் ஸ்பேஸ் இருக்குது, வின்னு ஒரு வெக்டர் ஸ்பேஸ் இருக்குது, டபிள்யூன்னு ஒரு வெக்டர் ஸ்பேஸ் இருக்குது. இங்கேருந்து லீனியர் ட்ரான்ஸ்ஃபார்மேஷன் மேப் ஆகிட்டுருக்கு. இந்த டீயோட கர்னல் கேட்டாங்க அப்படின்னா இங்கே இருக்கிற ஐடென்டிட்டி எலமெண்ட்டுக்கு டொமைன்லேருந்து எந்தெந்த எலமெண்ட்லாம் மேப் கொடுத்தது. ஓகே, இதான் என்னுடைய கர்னல் ஆஃப் டி வென் இது ஐடென்டிட்டியாக இருக்கும்போது. ஸோ இந்த டி வந்து ஐடென்டிட்டி எலமெண்ட்டுக்கு மேப் கொடுத்த செட் ஆஃப் பாயிண்ட்ஸ் இன் டொமைனில் எவ்வளோ இருக்குது அப்படின்றது தான் என்னுடைய கர்னல். ஓகே, ஸோ நமக்கு டொமைன் ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னா R2, கோ டொமைன் பார்த்தீங்கன்னா R3. ஸோ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? கர்னலோடைய டைமென்ஷன் கண்டுபிடிக்கணும். அப்போ கர்னல்ன்றது நமக்கு தெரியணும். நம்ம கர்னல் டிஃபைன் பண்ணுறது எப்படி பண்ணுறோம்? R2லேருந்து R3க்கு போகிற மேப்பு. ஸோ செட் ஆஃப் ஆல் வெக்டார் இன் R2 சச் தட் ஓஸ் இமேஜ் என்னவாக இருக்கணும்? 0வாக மேப் கொடுக்கணும். ஓகே, ஸோ அப்படியே இதை கன்டினியூ பண்ணுங்கள். பட் டீயோட டெஃபினேஷன் யூஸ் பண்ணுங்கள். கர்னல் ஆஃப் டி ஈக்குவல் டு set of all vectors x, y in R2. T of x, y ன்னா இங்கே x, x plus y, and y equal to 0, 0, 0. இப்போ xyயோட பாசிபிலிட்டிஸ் வேணும். கரெக்டுங்களா? xyயோட பாசிபிலிட்டிஸ் என்ன? காம்போனன்ட் வைஸாக 2 வெக்டர் ஈக்குவல்னா கரஸ்பாண்டிங் கோஆர்டினேட்ஸ் வந்து ஈக்குவல் இல்லைங்களா? அப்போ பார்த்தீங்கன்னா x equal to 0, y equal to 0, x plus y equal to 0. ஸோ கம்ப்ளீட்டாக பார்த்தீங்கன்னா உங்களுடைய கர்னலில் யார் தான் இருக்காங்க? 0, 0 மட்டும்தான், வேறு எந்த சாய்ஸுமே கிடையாது. ஓகே, ஸோ அப்போ உங்களுடைய கர்னல் ஆஃப் டி நமக்கு என்னது? சிங்கிள்டன் 0. ஸோ இதனோட டைமென்ஷன் என்ன? 0. புரியுதுங்களா? 0 வெக்டரோட டைமென்ஷன் வந்து உங்களுக்கு 0 இஸ் வெக்டார் ஸ்பேஸ் ஆஃப் டைமென்ஷன் அது உங்களுக்கு 0. ஸோ அப்போ என்ன ஆகிடுது உங்களுக்கு? கர்னல் ஆஃப் டி அப்போது டைமென்ஷன் ஆஃப் கர்னல் ஆஃப் டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 0. ஓகே, ஏன்? என்னுடைய கர்னலில் வந்து சிங்கிள்டன் 0, நான் ஜீரோ வெக்டர் எக்ஸிஸ்ட் ஆகலை. ஸோ நான் ஜீரோ வெக்டர் இருந்தால் தான் நமக்கு என்ன பண்ண முடியும்? ஸோ அந்த நம்பர் ஆஃப் லீனியர் இண்டிபெண்டன்ட் வெக்டர்ஸை கன்சிடர் பண்ண முடியும். ஸோ இது எல்லாமே என்னுடைய ஸ்பேஸே 0 ஸ்பேஸு. ஸோ ஒன்ஸ் 0 ஸ்பேஸ்னால் என்னுடைய டைமென்ஷன் நமக்கு என்னது? 0. ஓகே, ஸோ பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். ஓகே, 4 ஆப்ஷனில். ஸோ இது போல் சார் இது நீங்கள் ரேங்க் நலிட்டி தியரம் யூஸ் பண்ணி போடலாமே சார் அப்படின்னா, நான் அதுக்கு ரேங்க் நலிட்டி தியரம் போகலை. நான் டைரெக்டாகவே நலிட்டி கண்டுபிடிச்சேன். ரேங்க் நலிட்டி தியரம் கண்டுபிடிப்போம். என்னென்னா ஒரு சிலது நலிட்டி டேரெக்டாக ஃபைன் பண்ணல முடியல அப்படின்ற பட்சத்தில் ரேங்க் கண்டுபிடிப்போம். அந்த ட்ரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு ரேங்க் கண்டுபிடிப்போம். ரோ ஏக்லான் ஃபார்ம் போட்டு ரேங்க் கண்டுபிடிப்போம். சரி, ரேங்க் கண்டுபிடிச்சிட்டு ரேங்க் நலிட்டி தியரம் அப்ளை பண்ணுவோம். ஓகே, ஸோ இப்போ நான் உங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் கொடுக்குறேன். ஸோ அதுக்கான ட்ரான்ஸ்ஃபர்மேஷனுடைய அந்த ரேங்க் என்ன, நலிட்டி என்ன அப்படின்றது நீங்கள் உங்கள் ஆன்சரை கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, ஸோ டி இஸ் அ மேப் ஃப்ரம் R3 to R2. ஓகே, ஸோ டொமைன் ஸ்பேஸ் வந்து R3 3 டைமென்ஷனல் வெக்டர் ஸ்பேஸு, ரேஞ்ச் ஸ்பேஸ் வந்து R2 அது கோடைமென்ஷனல் சப்ஸ்பேஸ், அது கோடைமென்ஷன் இது இதனுடைய
கோடொமைனுடைய டொமைன் ஸ்பேஸ் வந்து R2 கொடுத்துருக்கேன். இது வந்து டைமென்ஷன் ஆஃப் வெக்டார் ஸ்பேஸ் ஆஃப் டைமென்ஷன் வந்து 2. ஓகே, டிஃபைன் பண்ணுறேன். T of x, y, z equal to 2x plus 3y, 3x plus 4z, x plus 4z. ஸோ இது ஒரு மேப்பிங் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த மேப்பிங்கோடைய யூஸிங் ஸ்டாண்டர்ட் பேசிஸ் இன் R3ல் ஃபஸ்ட்டு மேட்ரிக்ஸ் ஃபைன் பண்ணுங்கள். ஃபைன் பண்ணிவிட்டு இதனோட ரேங்க்கு நலிட்டி சொல்லுங்கள். ஓகே, ஸோ இது ரொம்ப முக்கியமான ப்ராப்ளம். டிட்டர்மைன் ரேங்க் நலிட்டி. Determine the rank nullity. ஓகே, ஸோ இந்த ப்ராப்ளம் ஒர்க் அவுட் பண்ணிட்டு நீங்கள் உங்கள் ஆன்சரை கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ தெரியலனா உங்களுக்கு சொல்யூஷன் வந்து வாட்ஸ்அப் பண்ணுறேன். ஓகே, ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம், நோட் பண்ணிக்கிங்க. ஸோ இப்படி தான் நீங்கள் நிறைய ப்ராப்ளத்தை ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும். இது எல்லாமே டெஸ்ட் பேட்சில் கொடுத்துருக்கோம். நாங்கள் வீடியோ கொடுக்குற எல்லா ப்ராப்ளமே வந்து டெஸ்ட் பேட்சில் இருக்குது. ஸோ நீங்கள் டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணிங்கன்னா நிறைய இன்ட்ரெஸ்டிங் ப்ராப்ளம்ஸ் உங்களுக்கு கையில் மாட்டும். சைட் பை சைட் வந்து லீனியர் அல்ஜிப்ராக்கு மட்டும் தனி ஸ்டடி மெட்டீரியலுங்க. 216 பேஜ் வந்து கம்ப்ளீட் டீட்டெயில் சொல்யூஷன் போட்டு லீனியர் அல்ஜிப்ரா வந்து ரெடி பண்ணியிருக்கோம். இதை படிச்சிங்கனாவே சிஎஸ்ஆர் பாஸ் பண்ணிடலாம். நீங்கள் இதை சிஎஸ்ஆர் லெவலில் செம்மையாக இருக்கும். ப்ராப்ளம்ஸ் நிறையா ஒர்க் அவுட் பண்ணி கொடுத்துருக்கோம். டிஆர்பி காலேஜ் டிஆர்பி அடிச்சு தூக்கிட்டு போயிட்டே இருந்தலாம். இந்த ஒரு புக்கு வாங்கினேன். அல்ஜிப்ராவில் வந்து 3 செஷன் இல்லைங்களா? அல்ஜிப்ராவில் வந்து 3 செஷன் இருக்கும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா குரூப் தியரி தனியாக ஒரு புக் இருக்கும், ரிங் அண்ட் ஃபீல்டு தேரி தனியாக ஒரு புக் இருக்கும். இது ஒரு புக்கு, இது ஒரு புக். அப்புறம் லீனியர் அல்ஜிப்ரா வந்து ஒரு புக்கு. ஓகே, ஸோ இது வந்து உங்களுக்கு வந்து ஒரு 178 பேஜ் இருக்கும். இது வந்து 150 பேஜ் இருக்கும். இது வந்து 219 பேஜ் இருக்கும். ஸோ எல்லாமே பெரிய புக்லெட்டு, எல்லாமே டீட்டெயில் சொல்யூஷன் நீட்டாக கொடுத்துருக்கோம். ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க அல்ஜிப்ராவுக்கு இந்த 3 செட்டையும் நீங்கள் வாங்கிக்கலாம், காலேஜ் ப்ரிஃபர் பண்ணுறவங்களுக்கு. ஓகே, பிஜிடிஆர்பிக்கும் யூஸ் ஆகும். ஸோ பிஜிடிஆர்பி வந்து அப்ஜெக்டிவ் டைப்ஸு ப்ராப்ளம்ஸ் ஒர்க் அவுட் பண்ணி பார்க்குறவங்களுக்கு இது உங்களுக்கு வரும். இதுக்குள்ளே டெஸ்ட் பேட்ச் இதுக்கு ஒரு ப்ராக்டிஸ் கொஷின் ரெடி பண்ணியிருக்கேன். இதுக்கு ஒரு 150 கொஷின் ப்ராக்டிஸ் கொஷின், யூனிட் வைஸாக ப்ராக்டிஸ் கொஷின். இது போல் ஒவ்வொரு யூனிட்டுக்கும் நாங்கள் கொடுத்துருக்கோம். அதே போல் ரிங் அண்ட் ஃபீல்டு தேரிக்கு ப்ராக்டிஸ் கொஷின் 150 கொஷின் போட்டிருப்போம். குரூப் தியரிக்கு ப்ராக்டிஸ் கொஷின் 100 கொஷின் போட்டிருக்கோம். ஸோ இது வந்து ஒவ்வொரு யூனிட்டுக்கான ப்ராக்டிஸ் கொஸ்டின். ஓகே, இந்த கொஷின்ஸ் தாண்டி உங்களுக்கு கொஷின்ஸ் வராது, அதுவும் ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ இந்த செட் ஆஃப் கொஷின்ஸும் வந்துடும். நீங்கள் எப்போவுமே ஸ்டடி மெட்டீரியல் வாங்குறீங்கன்னா அந்த யூனிட்டுக்கான ப்ராக்டிஸ் கொஷின் கூட கொடுத்துருவோம். அது நீங்கள் வந்து வாங்கி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அது எந்த அளவுக்கு அந்த ஒர்த்தாக இருக்குது அப்படின்றது தெரியும். ஓகே ஃபைன், இந்த ப்ராப்ளம் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கிங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.